தான் ஒரு நல்ல மனிதர், அதுவும் கல்யாண நாள் அன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிகவும் கொடூரமான முறையில் எதுக்காக கொலை செய்யப்படணும்? தேவேந்திரன் மேலே யாருக்கு என்ன கோபம் இருந்திருக்க முடியும்? சார், இன்னைக்கு கொலை நடந்த முதல் நாள். இந்த நாள்லேயே எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடாது. இன்னும் 2 நாள் போச்சுன்னா போதும். தேவேந்திரன் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு உண்மையும் வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். கல்யாண மண்டபம் வந்தது. மண்டபம் வெறிச்சோடி போயிருக்க காவல்துறை, தடவியல் துறை சம்பந்தப்பட்ட ஆட்கள் மட்டுமே ஆங்காங்கே தெரிந்தனர். இன்ஸ்பெக்டர் பிராந்தகன், பிரஸ் ரிப்போர்ட்டர் நிவேதா 2 பேரும் இறங்கி கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைய சப் இன்ஸ்பெக்டர் கதிர்வேல் எதிர்கொண்டார். பிராந்தகன் கேட்டார், என்ன கதிர்வேல், ஃபர்தராக யாரையாவது என்கொயர் பண்ணிங்களா? ஏதாவது யூஸ்ஃபுல் க்ளூ கிடச்சிதா? கதிர்வேல் சொன்னார், சார், ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி ஒரு தகவல் கிடச்சிது. என்ன தகவல்? இந்த கல்யாண மண்டபம் மேனேஜரை என்கொயர் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். நேற்று ராத்திரி சுமார் 11 மணிக்கு கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க.